அந்த வயசான வாட்ச்மேன் அந்த நபரை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு பரிதாபப்பட்டதோட நிக்காம ஆர்வத்தோட அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சா, அவர் எந்த ஊருக்காரு, சொந்தக்காரங்களா இருக்காங்களா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த வயசான வாட்ச்மேன் சொல்றாரு, திருச்சி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் பேரு சொன்னாமா, அது சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் முகத்துல நிறைய அடிபட்டு போயிட்டு இருக்கு. அதுக்காக முகத்துல தையல்கள் போட்டிருக்காங்க. தையெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட முகமே சுத்தமா மாறி போயிட்டு இருக்கு. மாமன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் அவங்க வீட்டுல இவனோட முகத்தை பார்த்து இப்போ உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு 2 தம்பிகள் இருந்திருக்காங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகாம அவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லா பேச்சு வேற நடந்துட்டு இருக்கு. வீட்டுல இருக்கவங்களும் எதுக்கு எடுத்தாலும் இவனை திட்டுறதாவே ஒரு வழக்கமாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கேயே இருந்தா தம்பிங்களுக்கு எங்க கல்யாணம் ஆக போகாம போயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம அங்கிருந்து ஓடி வந்துட்டா போல. ஆனா ரொம்ப நல்ல பையமா, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத பையன். அவனுக்கு பாத்தியா வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே அந்த ஆளை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் மனசுக்குள்ள ஏற்படுது. சே, எவ்வளவு நல்ல மனுஷன், தான் தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகணும், தான் இருந்தா அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்றதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இவரோட நல்ல மனசு கூட அவங்க மாமா பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, இவர் முகம் என்ன அப்படி பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாவா இருக்கும், கண்டிப்பா அவர் முகத்தை ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைப்புல இருக்காங்க. ஒவ்வொரு முறை ஆஃபீஸ்க்கு உள்ள போகும்பொழுதும் சரி, வெளியே வரும்பொழுதும் மாஸ்க் இல்லாம இவர் என்னைக்காவது இருக்காரா, அவர் முகத்தை முழுசா பார்க்கணும் அப்படின்றதுனாலே இவரை பார்த்துக்கிட்டே போறது பார்த்துக்கிட்டே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க போகும்போதும் வரும்போதும் பார்த்துட்டு போறத அந்த நபரும் நோட் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. ஒரு நாள் ஆபீஸ் வண்டிக்காக ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா ஒரு 20-30 பேர் எல்லாம் மொத்தமா சேர்ந்து. அந்த சமயம் எல்லாம் மொத்தமா பேசிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் இந்த வாட்ச்மேனை கலாச்சி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு கோவம் வருது. ஒருத்தருக்கு முகம் இப்படி இருந்தா நீங்க இது மாதிரிலாம் பேசுவீங்களா, அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்ப அந்த வாட்ச்மேனும் பக்கத்துல தான் இருக்காரு. அப்ப அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க, என்னடி நீ ரொம்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, விட்டா அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்க போல இருக்கே அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு வார்த்தை விட்டுருக்கு. அப்ப இந்த பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு, அவர் நல்லவர் தான், அவர் கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து கூட நான் கண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் அந்த நபர் கேட்டிருக்காரு. இந்த எல்லாமே பக்கத்துல இருந்து பேசும்பொழுது காதுல கேக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வண்டி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்பி போய், இப்ப நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த கதையோட அடுத்த பகுதி எப்படி இருக்கும் அதை கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்கான முழு வீடியோக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. முழுசா அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க.